ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா ராஜாராணி மெகா சங்கமம் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சாமியார் பார்வதி ஷோல்டர்ல கைய போட்ட உடனே பார்வதிக்கு கோபம் வந்துடுது. சாமியார் கன்னத்துல ஊங்கி அரைஞ்சிடுறாங்க. என்னோட அன்னை சொன்னாங்க நீ சரியான ஃப்ராடுன்னு, ஆனா நான் தான் நம்பல. இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன், ஆனா இப்பதான் தெரியுது நீ சரியான பொறுக்கி அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி அவங்க ஃப்ரெண்டு கண்ணத்துலயும் ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. உன்னெல்லாம் நம்பி வந்தேன் பாரு, உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் கண்ணம்மா சந்தியா ரெண்டு பேர்ட்டையும் நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. சந்தியா சொல்றாங்க, அந்த சாமியார் சரியான ஃப்ராடு 420 மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா பொண்ணுங்களோட வாழ்க்கையை மோசம் பண்ணுவான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் முன்னாடி அவனோட முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. நாங்களும் இந்த விஷயத்துல உறுதுணையா இருக்கிறோம் அப்படின்னு பார்வதியும் கண்ணம்மாவும் சொல்றாங்க. அடுத்ததா சாமியார் இடத்துல நடக்கிறத காமிக்கிறாங்க. சாமியாரை பாக்குறதுக்காக ஊர் மக்கள் வராங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, என்னோட மாடு கிணத்துல விழுந்து இறந்து போச்சு, அது செனமாடு அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா தெய்வ குத்தமா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க சாமி அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சாமியார் சொல்றாரு, அகிலாண்டேஸ்வரியோட கோபத்துக்கு நீங்க எல்லாருமே ஆளாயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அம்மனுக்கு கோவில் கட்டுறதுக்கு நடக்கவிருந்த பூமி பூஜையை தடுத்து நிப்பாட்டிட்டீங்க, அதனால அம்மன் உக்கிரமாயிட்டா அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவகாமியோட குடும்பம் தான் அப்படின்னு சாமியார் சொல்றாரு. சிவகாமி குடும்பத்துல இருக்க 3 பெண்கள் இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அவங்களோட உடம்புல மஞ்சள் தண்ணியை ஊத்திட்டு தீச்சட்டியை ஏந்தி இந்த ஊரையே 3 தடவை சுத்தி வரணும் அப்படின்னு சொல்றாரு சாமியார். ஊர் மக்கள் சொல்றாங்க, இதை கண்டிப்பா நாங்க பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சிவகாமி வீட்டு முன்னாடி வந்து எல்லாரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சத்தமா இருக்கு அப்படின்னு வெளியில வந்து பார்க்க வராங்க சிவகாமியோட ஃபேமிலி. ஊர் மக்கள் சொல்றாங்க, உங்க குடும்பத்தினால இப்போ ஊரே சாமி குத்தத்துக்கு ஆளாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பெண்ண பசுமாடு ஒண்ணு பொது கிணத்துல விழுந்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. உங்க குடும்பம் தான் அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, நீங்க என்ன பரிகாரம்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க பண்றதா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, நீங்க சொல்ற பரிகாரத்தெல்லாம் நாங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. பாரதி சொல்றாரு, இந்த ஊரே வேணாம் அப்படின்னு நான் இவங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேக்குறாரு. ஊர் மக்கள் சொல்றாங்க, இது என்ன உங்க ஊர் சென்னை நினைச்சியா, இந்த ஊர்ல நாங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. நீ வைத்தியம் பாக்குறதுக்கு கூட உங்க ஊருக்கு போக முடியாம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரவணனோட அப்பா இப்போ நாங்க பரிகாரம் பண்றோம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. சிவகாமி, பார்வதி, சந்தியா 3 பேருமே நீங்க சொன்ன பரிகாரத்தை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. பாரதி சொல்றாரு, ஏற்கனவே சிவகாமி அம்மா திருட்டு பழி சுமத்திட்டாங்க அப்படின்னு மன கஷ்டத்துல இருக்கிறாங்க, பாவம் அவங்க இந்த பரிகாரத்தை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு பதிலா கண்ணம்மா இந்த பரிகாரத்தை பண்ணுவா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஊர் மக்கள் சொல்றாங்க, இன்னைக்கு ராத்திரி அம்மன் கோயில்ல போய் மஞ்சள் தண்ணியை ஊத்திட்டு பரிகாரத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட நாங்க பண்ணது தப்பு தான் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் பொது மன்னிப்பு கேட்டுட்டு போட்ட கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.